ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேலு. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பேஸ் பண்ணி, அதாவது நிஃப்டி ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஆட்டோமேட்டோட நம்ம அல்கோ வந்து எடுக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா 10 லாட் இருந்தது ஒரு 325 குவான்டிட்டி 5 லாட்டு நான் செட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்ப்ளிட்டு. ஆப்ஷன் ஸ்ப்ளிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டியை பேஸ் பண்ணி ஃபியூச்சர்ஸை பேஸ் பண்ணி கால் எடுக்கலாமா புட் எடுக்கலாமான்றத அது டிசைட் பண்ணோம். ஸோ இப்போ நான் வந்து 1 கேண்டிலுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே இப்போ நான் ஸ்டார்ட் ஆல் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்ட் ஆல் கொடுத்தோன்னே என்ன எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புட்டு சைடு வந்து எடுத்திருக்கு. ஸ்டார்ட் ஆல் கொடுத்தோடனே புட்டு சைடு வந்து பையா இருக்கு, கால் சைடு வந்து செல்லில் இருக்கு. ஸோ அதனால நான் புட்டு சைடு எடுத்திருக்கேன். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 325 குவான்டிட்டி எடுத்திருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் எதுவும் ஆகலை. என்ன பண்ணுது, நமக்கு என்ன கொடுக்குதுன்றத நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் ஸ்ப்ளிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு டெய்லி மினிமம் வந்து ஒரு 5000 மேலே தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். இப்போ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15,000 செட் பண்ணியிருக்கேன். ஒரு 5,000 நான் செட் பண்ணுறேன். ஸோ இந்த 5,000 வந்ததுன்னா நமக்கு டார்கெட் ரீச் ஆகுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக டார்கெட்டை ரீச் ஆகும். சேம் டைம் அது ட்ரைலிங்கும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய வாட்ச் பண்ணலாம். ரோபோட்டிக்கே ஆட்டோமேட்டிக்காக ரோபோட்டிக்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான். ஃபீச்சர்ஸ்ல வெறும் கேண்டில பேஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம். எந்த விதமான இண்டிகேட்டர்ஸும் கிடையாது இதுல. இது மூலம் நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல 1000 குவான்டிட்டி 2000 குவான்டிட்டி இப்படிதான் நம்ம பல்கா தான் நம்ம பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லெக், அதாவது பை அண்டு பை ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸும் புட்டு கால் ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸும் புட்டு ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸும் தான் எடுத்திருக்கோம். இது வந்து ஆப்ஷன் ஸ்ப்ளிட்னு சொல்லுவோம் நம்ம. எப்படின்னா மார்க்கெட் ஏறுதுன்னா பை சைடில் கால் சைடில் பை பண்ணுறோம். அதே மாதிரி மார்க்கெட் கீழே இறங்குதுன்னா புட்டு சைடில் பை பண்ணோம். ஸோ இப்போ மார்க்கெட் இறங்கின்னு இருக்கு. ஸோ புட்டு சைடில் நமக்கு ரன்னிங்கில் இருக்கு. ஸோ நான் என்னுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டே டார்கெட் வந்து 5000 வந்து செட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வருதுன்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு மார்ஜின் வந்து ரொம்ப பெருசாலாம் தேவைப்படாது. ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தாலுமே போதுமான மார்ஜின். நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து புட்டு பை எடுத்திருக்கு, வெறும் 90 காசுல புக் ஆயிடுச்சு. மறுபடியும் பை எடுத்திருக்கு, 70 காசுல புக் ஆயிடுச்சு. அகைன் மறுபடியும் புட்டு எடுத்திருக்குது, காலு புட்டு. இதே வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை இதுவே சேஞ்ச் பண்ணிருக்கோம். 850. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க 850 950 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குல்ல. அது மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் தகுந்த மாதிரி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 150 ரூபாய்க்குள்ள இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் ஸ்ப்ரெட்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு உண்டான, இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்ப்ரெட்ல 150 ரூபாய்க்கு உண்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து 3200 லாஸ்ல இருக்கு, சாரி 3200 மைனஸ்ல இருக்கு. இப்போ நம்மளுடைய டே டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 நம்ம செட் பண்ணியிருக்கோம். என்னோட டே டார்கெட்டை வந்து 5000 செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து 650 குவான்டிட்டி எடுத்திருக்குது. ஸோ நம்மளுடைய லாஸ் ரெக்கவர் பண்ணி இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து பாசிட்டிவாக ரன் ஆகின்னு இருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து டார்கெட் எப்படி புக் பண்ணுது, என்ன பண்ணுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டே டார்கெட் வந்து 5000 வந்து ரீச் ஆயிடுச்சு. ஏற்கனவே நமக்கு வந்து 3200 மைனஸ்ல இருந்தது. அந்த மைனஸ் ரெக்கவர் பண்ணி நமக்கு 5700 ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இது எடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா 1:26க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 1:25க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1:39ல நமக்கு புக் பண்ணிடுச்சு டார்கெட்டு. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டே டார்கெட் பார்த்தீங்கன்னா 5000. இந்த 5000 வந்து நமக்கு ஈஸியாக
புக் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ காலையில் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டி, அதாவது 1000 குவான்டிட்டி 1500 குவான்டிட்டின்ற மாதிரி நம்ம அதில் கொடுத்துருக்கோம். 10 லாட்டாக கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 லாட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து பல்காக போட்டால் தான் அமௌண்ட் இப்போ அதிக அமௌண்ட் 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் தான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து யாருக்கும் அப்படி தேவையில்லை. இதில் நீங்கள் 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு இது கொடுக்கும். நம்ம அல்கோ வந்து 100% கொடுக்கும். இந்த அல்கோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டெமோ கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள். டெமோ வந்து ஃப்ரீ தான், எதுவும் பெய்டு வெர்ஷன் கிடையாது. சேம் டைம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.